நிகாவுடைய குத்பாவில் நாங்கள் கேட்கக்கூடிய விஷயம்தான். 4 விஷயங்களை பார்த்து பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். 4 விஷயங்கள் என்ன? பிஹஸ்பிஹா வ தீனிஹா வ இல்மிஹா பினஸ்பிஹா பிஜமாலிஹா. அவருடைய அழகை பார்த்து திருமணம் முடிக்கலாம். அவர்களுடைய குடும்ப வம்சம், அவர்களுடைய குடும்பத்துடைய பெயர், அவர்கள் பெரிய குடும்பத்தில் இருக்கிறார்கள், மரியாதை கூடிய குடும்பம், அப்படி ஒரு குடும்பத்தை பார்த்து, ஒரு மரியாதை பார்த்து அவர்கள் திருமணம் முடிக்கலாம். 3வது அவர்களுடைய மார்க்கத்தின் மூலமாக அவர்களுடைய மார்க்கம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது, இதை பார்த்து திருமணம் முடிக்கலாம். இந்த 4 விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னார்கள். இதில் சிறந்தது எது என்று சொன்னால் மார்க்கத்தை பார்த்து திருமணம் முடிப்பதுதான். ஃபக்ர் பிதாத்துத்தீன், இதை நீங்கள் கடைபிடிங்கள். இந்த மார்க்கத்தை கடைபிடித்து திருமணத்தை முடியுங்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு பெண்ணிடம் ஒரு பெண்ணை கேட்பதற்காக ஒரு குடும்பம் போகிறது என்று சொன்னால் அந்த பெண் வீட்டாருடைய தந்தையோ அல்லது அந்த மாப்பிள்ளையுடைய பெற்றோர்களோ 2 பேரும் பேசக்கூடிய விஷயம், பையன் என்ன சம்பாதிக்கிறான், அடுத்த என்ன வேலைக்கு போறான், எவ்வளவு வீடு வச்சிருக்காங்க, எவ்வளவு சொத்து இருக்குது, யாரும் வெளிநாட்டில் இருக்காங்களா, என்ன சம்பாதிச்சு, இதெல்லாம் நம்மளுடைய கேள்வியாக நாங்கள் கேட்கின்றோம். உண்மையாக சொல்லுங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிம்களாக இருந்து கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை படிக்கக்கூடிய நாம் அந்த மணப்பெண்ணை, அந்த மாப்பிள்ளையுடைய மார்க்கத்தை, ஒழுக்கத்தை நாங்கள் பார்க்கின்றோமா? அந்த தொழுவையாளியாக அந்த மாப்பிள்ளை இருக்கின்றானா? அந்த பெண் 5 தொழுவை தொழுகின்ற ஒரு பிள்ளையாக இருக்கிறதா? மார்க்க விஷயத்தில் அந்த பெண்ணுடைய எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது? பெற்றோர்களுடைய பேச்சை மதிக்கிறாரா இல்லையா? தன்னுடைய பெற்றோர்களை அந்த மாப்பிள்ளை எவ்வளவு அழகாக பார்க்கின்றான்? இந்த மார்க்க விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோமா? கிடையாது. எல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹான சில ஆண்களும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இவர்களை தவிர இவர்களை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலக விஷயத்தை பார்த்து விட்டுதான், மாப்பிள்ளைக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு நமக்கு கொடுப்பாரு, இவ்வளவு வீடு இருக்குது, இதை பார்த்து விட்டுதான் நாங்கள் திருமணத்தை முடிக்கின்றோம். நிலைமை என்ன ஆகிறது? சிறிது காலம், ஒரு வருடமோ சில நேரம் 1 வருடத்துக்கு முன்பாகவே சின்ன சின்ன பிரச்சனையின் மூலமாக தலாக் வேண்டும், ஹொலா வேண்டும், எனக்கு இவரோடு இருப்பதற்கு இஷ்டமில்லை. ஏன்? திருமணத்துக்கு பிறகு தெரிந்தது, அவரை பற்றி நான் விசாரிக்கல, கேட்கல, மார்க்கத்தை பற்றி தெரியும். மார்க்கம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அந்த ஆண் அந்த பெண் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும். உதாரணத்திற்கு நான் ஒரு தவறு செய்கின்றேன், ஒரு அந்நிய பெண்ணிடம் பேசக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இடத்தில் இருந்தால் நான் மார்க்கத்திலிருந்து, என்னுடைய மனைவி மார்க்கத்திலிருந்து இந்த விஷயம் என்னுடைய மனைவிக்கு தெரிந்து, என்னுடைய மனைவி இந்த பிரச்சனையை பெரிதாக்காமல் 2 பேரும் நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து, நீங்கள் செய்வது மார்க்கத்துக்கு எவ்வளவு பெரிய குற்றம், அல்லாஹ் நீங்கள் பயப்பட வேண்டுமே, நீங்களே இப்படி செய்தால் அப்ப மக்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் செய்வது அல்லாஹ் நாளை மறுமையில் தண்டிக்க மாட்டானா, கண்டிக்க மாட்டானா, இதற்கு தண்டனை கொடுக்க மாட்டானா, இது ஹராம் இல்லையா? அல்லாஹ் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற இந்த கடுமையான இந்த வார்த்தை சொல்லிவிட்டால் ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம், மார்க்கமுள்ள ஒரு பையன், ஒரு நல்ல முஸ்லிம், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரும். ஆனால் மார்க்கம் இல்லாதவர்களுக்கு யார் என்ன சொல்ல போறான் பார்த்துக்கோ, அப்படிதான் பண்புக்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாங்கள் தாய்மார்களை பார்க்கின்றோம், அவர்களுடைய பெற்றோர்களை பார்க்கின்றோம். பிள்ளைகளுடைய மார்க்க விஷயத்தில் நாங்கள் எந்த விதமான அக்கறை எடுக்காமல் இருப்பதன் காரணமாக தான் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் சிரமங்களும் வருகிறது. திருமண விஷயத்தில் மார்க்கத்தை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். என்னுடைய உறவினர், என்னுடைய சொந்தம், அதற்காக குறிப்பின்றோம், அதற்காக முன்னுரிமை இல்லை, மார்க்கத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு அழகாக சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒருவர் வருகிறார், அவருடைய ஒழுக்கமும் அவருடைய மார்க்கமும் உங்களுக்கு திருப்தி அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அல்லாஹ்வின் தூதர் கட்டளையாக சொன்னார்கள். சூரத்துல் நூர் 24வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் யாருக்கு திருமணமாகவில்லையோ திருமணத்தை முடித்து வையுங்கள். யார் எவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாரோ அவரிடம் நீங்கள் திருமணத்தை முடித்து வையுங்கள்.
அப்ப திருமணம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதன் காரணமாக நாம் சொர்க்கத்திலும் செல்லலாம், இதன் காரணமாக நாம் நரகத்திலும் செல்லலாம். இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களையோ மிகப்பெரிய இஸ்லாத்துடைய வீரர்களையோ நாம் உருவாக்கலாம். எதன் காரணமாக? இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வீட்டில் இல்லை என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களை கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதற்கு தீர்வும் நம்ம கிட்ட இருக்காது. அதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் பக்கம் நாங்கள் வர வேண்டும், ஹதீஸின் பக்கம் நாங்கள் வர வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் நாங்கள் நெருக்கமாக இருந்தால்தான் நமக்கு அந்த தீர்வு கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து இந்த இஸ்லாம் இந்த குர்ஆனிலிருந்து நீங்கள் தீர்வை சொல்லாமல் இருந்தால், எவர் ஒருவர் குர்ஆனிலிருந்து சட்டத்தை தீர்வை சொல்லாமல் இருக்கின்றானோ அவன் தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்கள் எங்கே போகின்றோம்? கோர்ட்ல ஒரு வக்கீல என்னைக்காவது குர்ஆன் பக்கம் வந்து ஒரு இமாமிட்ட கேட்டு போவோம். என்னைக்காவது இந்த குர்ஆன் பக்கம் நாங்கள் திரும்பி இதற்கான தீர்வை தேடி போவோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எத்தனை சந்தர்ப்பங்கள் எத்தனை சம்பவங்கள் நடந்தது, அதை பார்த்து நம்மளுடைய தீர்வை நாங்கள் பார்த்திருப்போமா, கேட்டிருப்போமா? நம்மளுடைய தீர்வு இந்த குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, இதை விட்டு நாங்கள் சென்று விட்டால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஉலாஇக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள்தான் இறை நிராகரிப்பாளர்கள், ஃபஉலாஇக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள்தான் உண்மையான பாவிகள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, இந்த திருமண விஷயத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாமும் சரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா மஅஷர் ஷபாப், வாலிபர்களே, இளைஞர்களை நோக்கி